தாழ் பணிந்தேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது சண்முகமேல் அவர்கள் தங்களுடைய 81வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஹெனத் ஜூலியானா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜோ ஜெஸ்ஸி, ஜானி அமுதன் பிரின்சி, உத்திரிய மாதா பிரசிடியம், லீஜன் ஆஃப் மேரி இவருடைய அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இவர்கள் நன்றி திருப்பலியாகவும் இறைவன் அவர்கள் வாழ்விலை செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதே நேரத்தில் லியோ பெர்னாண்டோ, PK ஜோசப், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே தகுதி உள்ளவர்களாக பங்கெடுக்க நம் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருப்பதை நோவா கண்டார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 6-13 வரை, 20-22 முடிய. 40 நாள்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்துவிட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாள்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்தபொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாள்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவே இல்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்போது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தன் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உன் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை
மக கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சாய்தா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல் தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, எப்பயாவது இந்த இல்லங்களை சந்திக்கிற பொழுது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து, ஃபாதர் இந்த கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைங்க ஒரு வேளை ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்க என்னென்னலாம் ஸ்கூலில் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லி காமிக்க வைப்பாங்க. இப்போ ஒரு ப்ரீகேஜி குழந்தைய பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கேட்போம், ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து ரைம்ஸ் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அந்த குழந்தை சொல்லும். என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்கூலில் ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க, ஏலேருந்து இசட் வரைக்கும் அழகாக சொல்லும். ஏதாவது ரைம்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. இதை பார்க்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கும் அல்லது போகிற எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். சின்ன குழந்தை இவ்வளோலாம் சொல்கிறாங்களே, நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்களேன்னு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு 5 வருஷம் கழித்து அதே வீட்டுக்கு போகிறோம். அதே குழந்தையை பார்த்து ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அந்த குழந்தை திருப்பவும் ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க, ரைம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? மகிழ்ச்சியாக இருக்குமா கஷ்டமாக இருக்கும்? ஓகே. ஒரு 10 வருஷம் கழித்து அதே வீட்டுக்கு போகிறோம். அப்பவும் அந்த குழந்தை என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதே ஏபிசிடியும் ரைம்ஸும் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வளர்ச்சி என்பது ஒவ்வொரு அந்தந்த பருவத்தில் அதற்கான சூழலுக்கு ஏற்ற போல நம்முடைய முதிர்ச்சி என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டும். குழந்தையாக இருக்கிற பொழுது, ஒரு 5 வயசு இருக்கும் பொழுது நம்முடைய அறிவு வேற, புரிந்து கொள்ளுகிற திறன் வேற, ஒவ்வொரு காரியங்களையும் கிரகித்து கொள்ளுகிற அல்லது ஏற்றுக்கொள்ளுகிற திறன் என்பது வேற. அதே இது ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அந்த வயதுக்கேற்ற ஒரு முதிர்ச்சியானது எப்பொழுதுமே இருக்க வேண்டும். கல்யாணம் ஆகிட்டு இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கிறியே அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அந்தந்த பருவத்திற்கான முதிர்ச்சி என்பது எப்பொழுதுமே மனிதருக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம எப்பவுமே யோசிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்ப இருக்கிற உங்களுடைய நிலை மேல, இப்ப நீங்க இருக்கிற உங்களுடைய முதிர்ச்சியில, இப்ப நீங்க இருக்கிற அந்த நிலையில ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? உங்களுக்கு ஓகேவா? நான் இப்போ இருக்கிற நிலைமை எனக்கு ஓகே, இப்போ எனக்கு இருக்கிற இந்த வேலை எனக்கு ஓகே, இப்போ எனக்கு இருக்கிற இந்த முதிர்ச்சி எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? ஓகேன்னுவீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறேன்னா, நீங்க இப்ப இருக்கிற இந்த நிலைமையில, நீங்க இப்ப இருக்கிற இந்த வேலையில, உங்க குடும்பம் இப்ப இருக்கிற இந்த பொருளாதார நிலையில நீங்க ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு சொன்னா
ஒரு சிலர் அம்மா ஓகே அப்படின்றாங்க, நிறைய பேர் இல்லை, கை இப்படியே ஆடிடுச்சு. ஓகே. அன்புக்குரியவர்களே, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு எல்லா உள்ளங்களிலுமே இருக்கிறது. நான் ஒருவேளை இந்த வழியை தேர்ந்தெடுக்காம, நான் காலேஜில் இந்த குரூப் எடுக்காமல் வேற குரூப் எடுத்திருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை இப்போ வேற மாதிரி இருந்திருக்கும். நான் இவங்க சொல் பேச்சை கேட்டு நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் செய்த ஒரு சில தவறுகளுக்காக வருந்துகிறவர்கள் இங்கு அதிகமான பேர் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறோம். நான் இன்னும் பெட்டரா இருக்கணும், இன்னும் பெட்டர் வெர்ஷனா இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருடைய உள்ளத்திலுமே இருக்கிறது. ஆனா ஆசை இருக்கிறதே ஒழிய அதற்கான முயற்சிகள் என்பது வெகு சிலரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாருக்குமே ஆசை இருக்கும், அந்த ஆசையை அடையக்கூடிய முயற்சிகள் என்பது வெகு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். எப்பொழுதுமே நாம ஒரு மீடியாக்கர் லைஃப் வாழ்ந்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நம்ம எதிர்பார்ப்பு வேறையா இருக்கும். ஆனா நம்முடைய செயல்பாடுகள் பார்க்கறது போது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போலாம் என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய செயல் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு வழக்கமாக சுகப்படுத்துகிற பொழுது யாருக்குமே இந்த மாதிரி ப்ராசஸ் வச்சு சுகப்படுத்தினது இல்லை. 2 ஸ்டெப்பில் யாரையுமே சுகப்படுத்தினது கிடையாது. யாராவது தொழுநோயாளி வந்தாங்கன்னா இயேசு கிட்ட கேட்பாங்க, எனக்கு சுகப்படுத்துங்கன்னாங்க, விரும்புகிறேன், விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இயேசு அவர்களுக்கான சுகத்தை கொடுப்பார், இல்லத்திற்கு செல்லுவார்கள். ஒன்று அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள், இல்லைன்னா கூட்டிட்டு வரவங்க விசுவாசத்தை வைத்து சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். இந்த மனிதர், இன்னைக்கு நற்செய்தியில் கேட்ட மனிதர், கூட்டிட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை வைத்து இயேசு அவருக்கான சுகத்தை கொடுக்கிறார். முதல் முறையாக அவர் கண்களில் உமிழ்ந்து அவரை தொட்டுட்டு கேட்கிறார், ஏதாவது தெரிகிறதா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை, சாதாரண ஒரு நிலைமையை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு மனிதர்களுடைய யதார்த்த நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. நான் மனிதர்களை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல இருக்கிறார்கள், ஆனால் நகர்கிறார்கள் ஒரு நடைப்பிணமாக, அல்லது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களாக இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை ரொம்ப யதார்த்தமாக அந்த மனிதர் வெளிப்படுத்துகிறார். இயேசு மீண்டுமாக அவருடைய கண்களில் கை வைத்து மீண்டுமாக அவரை குணப்படுத்துகிற பொழுது ஒரு முழுமையான பார்வையை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இது என்ன கான்டெக்ஸ்ட்ல அப்படின்னு சொன்னோம்னா, இயேசுவினுடைய சீடர்களும் சரி, யூதர்களும் சரி, இயேசுவினுடைய சீடர்கள் அவரோடு இருக்கிறார்கள், அவரோடு பயணிக்கிறார்கள். இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் கூட இருந்து பார்க்கிறாங்க. ஆனால் பார்த்தவங்க இயேசுதான் உண்மையான மெசியா என்பதை முதலிலே அறிந்து கொள்ளவில்லை. பேதுருவே, இயேசுவே நீர்தான் மெசியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த பேதுருவுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய 2வது தொடுதல் தேவையாக இருந்தது. இயேசுவினுடைய சீடர்கள் அவரோடு இருந்த பொழுது கூட 3 ஆண்டுகள் பயணித்த போது கூட இயேசுவை உண்மை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சிலுவையில் அடிக்கும் போது எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் அவர்களை சந்தித்து தூய ஆவியானவரை பெற்றுக் கொடுத்த பொழுதுதான் 2வது தொடுதல் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பொழுதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். எந்த கிறிஸ்துவுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, எந்த கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது ஓடி ஒளிந்து கொண்டார்களோ, அதே கிறிஸ்துவை உலகமெல்லாம் சென்று சேர்க்கின்ற அந்த பணியை சீடர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முதல் தொடுதல் என்பது அவர்களுக்கு ஒரு போதிய ஒரு அறிவை, ஒரு முழுமையை கொடுக்கவில்லை. 2வது தொடுதல் அவர்களுக்கு அந்த அறிவை, முழுமையை கொடுத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, பல நேரங்களில் நம்முடைய இந்த யதார்த்தம், நாம் வாழுகிற நிலைமை ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னும் பொழுது கடவுளுடைய அந்த தொடுதல் நமக்கு எப்பொழுதுமே தேவைப்படுகிறது. நோவா அதை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக உணர்ந்தார். நான் நேற்றுக்கே சொன்னேன், அவர் ஒரு கட்டாந்தரையில் ஒரு கப்பலை கட்டுறார் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்னென்னவோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் தன்னுடைய பார்வையை கடவுள் மீது வைத்திருந்தார். கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், அவர் இந்த பணியை கொடுத்திருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொள்வார் என்பதில் அவர் ரொம்ப உறுதியாக இருந்ததுனால தான், கடவுளுடைய தொடுதல் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்ததுனால தான் அவரால் ஒரு புதிய ஒரு உலகை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற முடிந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிற நிலைமை சரியாக இருக்கிறதா, இல்லை எனக்கு கடவுளுடைய தொடுதல் அதிகமாக தேவைப்படுகிறதா அப்படின்ற ஒரு சிந்தனை எப்பொழுதுமே நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். நாம் எல்லாருமே பெட்டர் வெர்ஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. நாம் எதை ஆசைப்படுகிறோமோ வெறும் ஆசை மட்டும் இருந்தால் அதை அடைய முடியாது. கடவுளுடைய தொடுதலும் நம்முடைய முயற்சியும் இருக்கிறது என்று சொன்னால் நாம் விரும்புகிற அந்த உயரத்தை எப்பொழுதுமே வாழ்க்கையில் அடைய முடியும். அந்த 2வது தொடுதல், ஒரு தொடர் தொடுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இறைவனிடமிருந்து எப்பொழுதுமே இன்றியமையாததாக இருக்கிறது. அந்த தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு.
நாம் அடையவிருக்கிற உயரங்களை அடையக்கூடிய முயற்சி எடுக்க தேவையான ஆசிரை அல்லது அதற்கான சூழ்நிலையை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசுவின் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. எண்ணத்தில் சுத்தமில்லை, பாவம் செய்தே எண்ணத்தில் சுத்தமில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைத்தேன், உள்ளத்தில் ஞானமில்லை. காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்கத்தின் மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களை குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Ye others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. Whatever, if they want to receive it in the tongue, you can do it. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்
ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பாரகதியில் நீரம் உம்மை வாழ்த்தவே வருக என் அன்போடு என்னை எழவிடும் ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவரே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி ஜெபம். புனித யோசேப்பே, உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவன் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகள் என் எண்ணங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆத்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவேன். புனித யோசேப்பே, உம்மையும் உமது திருக்கரத்தில் உறங்கும் இயேசுவையும் எக்காலமும் எண்ணி மகிழ நான் தயங்கியதில்லை. இறைவன் உமது மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. என் பொருட்டு உமது மார்போடு அவரை இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் வேளையில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படியாக கூறும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாவின் காவலனை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம்
சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார்.